ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க போறோம். இப்ப சூரியன் போன மாசம் வரைக்கும் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகம் அப்படின்ற அமைப்புல கடகத்துல உச்ச குருவோட சேர்ந்து இருந்தாரு. ஆனா இந்த மாதம் முக்கியமான நிகழ்வு, அதாவது சூரிய கிரகணம், கேதுவோட சேர்ந்து சூரிய கிரகணம் ஆக போறாரு. ஆல்ரெடி சிம்ம வீட்டுல கேது பகவான் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோடு சூரியன் சந்திரன் இணைவது கிரகணம் அப்படின்ற அமைப்பு வரும். அது ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனுக்கு கொஞ்சம் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா சூரியன் அப்படின்னாலே அரசு, தந்தை, பூர்வீகம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சூரியன் சிம்மத்திலேயே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், விசேஷமான அமைப்பு. ஆனாலும் கேதுவோட இணையும் போது கொஞ்சம் கிரகணம் அடையும் போது அவர் பாவத்துவம் ஆவார். பாவத்துவம் அப்படின்னா ஒரு செயல் அரசு சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். மெயினா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் தான். அந்த கேதுவோட 8 டிகிரி முன்பின் அமைப்புல கிரகணம் விட்டு விலகின பிறகுதான் அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது வரைக்கும் நாம சொன்ன அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி புதன் ஒரு 5 நாள் கடகத்திலையும் 15 நாள் சிம்ம வீட்லையும், அதுக்கப்புறம் 10 நாள் கடைசி இந்த மாதத்துல கடைசி 10 நாள் புதன் உச்சமடைவார். புதன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்துல. அது யாரா இருக்கு அப்படின்னா, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கு நல்லது. அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்ச நிலையில இருப்பார். நீச்ச நிலையில இருக்கிறது மட்டுமல்லாம சனியோட 7ஆம் பார்வையிலையும் இருப்பாரு. ஒரு 16 நாள் நீச்ச நிலையில இருப்பார். அதற்கு பிற்பாடு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசிக்கு போயிடுவாரு. ஒரு 15 நாள் இருப்பாரு. அப்பம்போது சுக்கிரன் பலம் அடையக்கூடிய அமைப்புகள். முதல் 16 நாள் ரிஷப, துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த அமைப்பு தான் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களோட நகர்வு தான் மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியோட ராசி நாயகன் சுக்கிரன் முதல் 15 நாள் நீச்ச நிலையில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து சனியோட பார்வையிலையும் இருப்பாரு. முதல் 15 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அடுத்த 15 நாள் உங்க ராசியிலேயே இருப்பாரு. அதனால எதையும் தாங்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். முதல் 15 நாள் கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. 2வது 15 நாள் உங்களுக்கு நல்ல பூஸ்டப் கிடைக்கும், நல்ல தெம்பு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனால பொருளாதாரத்துல எந்த ஒரு தடையும் கிடையாது. தனஸ்தானம், தனக்காரகனாகி தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா அந்த காலகட்டத்துல குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கவனமா கடந்து போங்க. முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும்.
செவ்வாய் இருக்கிற வரைக்கும் ஒரு மாத காலம் முயற்சி நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் பலன் இல்லாம போகுதே அப்படின்னு व्यसனப்படுவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு மாதம் கழித்து ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா 1 மாதம் கழித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4ஆம் இடம், உங்க 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள்ல அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தாய் வழி சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு உங்க ஜனனகால ஜாதக அமைப்புல இருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் சேர்க்கை உண்டாகும். 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனால வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி குரு 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. கடன்கள் கொஞ்சம் வாங்கத்தான் செய்வீங்க. குரு பகவான் 6ஆம் அதிபதியாகி கடன்களை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்வாரு. அது சுப கடனா இருக்கும். சரியா? சுப கடனை கொடுக்க தான் செய்வாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகலை, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவுமே அமையலைங்க, 2 வருஷமா பார்க்குறேன், 3 வருஷமா பார்க்குறேன் அப்படின்ற நிலைமைகள்லாம் மாறி உடனே பெண் மாப்பிள்ளை அமையக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 9ல செவ்வாய் இருப்பாரு. 9ல செவ்வாய் இருக்கும்போது தந்தை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தை கிட்ட விட்டு கொடுத்து போங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல உச்சகுரு இருப்பாரு. தொழில்கள்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நல்ல விதமா இருக்கும். 10ஆம் இடத்தை பட்டம், பதவி, புகழ்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் தனியார் துறையா இருந்தாலும் சரி, அரசு துறையா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா வந்து பதவி உயர்வு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல அதற்காக வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பலனும் இல்லைங்க அப்படின்ற அமைப்புகள்லாம் மாறக்கூடிய தன்மைகள், புகழ் கிடைக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி லாபாதிபதி கிரகணம் ஆவார். கேது பகவானோட இணைந்து கிரகணம் ஆறது தான் இந்த காலகட்டத்துல ஆவணி மாதத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு. 11ஆம் அதிபதி லாபாதிபதினு சொல்லுவோம், மூத்த சகோதரம்னு சொல்லுவோம். இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து தந்தை காரகன்னு சொல்லுவோம். 9ஆம் இடத்துலயே செவ்வாய் இருக்குது. ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தான் அது எப்படி இருக்குது அப்படின்ற அமைப்புகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் தந்தை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அண்ணன் அக்கால் கிட்ட, ஏன்னா 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரம், இது சார்ந்தெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு அண்ணன் அக்கால் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் உச்ச புதன் வேற வருவார். 12ஆம் அதிபதியாக உச்சமடைவார். ஆல்ரெடி சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் இருக்கதான் செய்யும். 12ஆம் அதிபதி புதன் உச்சமடையும் போதும் சுக்கிரன் அங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகணும், ரொம்ப நாளா வந்து வெளிநாடு வாய்ப்புகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கிடைக்கவே இல்லை அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.